பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கான வார்த்தை எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பலியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது நோவாவும் தானியேலும் யோபுவும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரரையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். நோவா தானியேல் யோபு போல பரிசுத்தவான்களாக நீங்க இருந்தாலும், நீங்க பரிசுத்தமா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைங்களை உங்களுடைய பரிசுத்தத்தினால காப்பாற்ற முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பரிசுத்தமா இருக்கலாம், ஆனா உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பரிசுத்தத்தை வச்சு காப்பாற்ற முடியாது. தங்கள் தங்கள் நீதியினால் தங்கள் காப்பாற்றப்படுவார்கள். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமா இருந்தாங்கன்னா தங்களுடைய பரிசுத்தத்தினால அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஏசப்பா பேதுருவுக்காக பிரேயர் பண்றாங்க. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாது இருக்கிறதுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், விண்ணப்பம் பண்ணிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி ஏசப்பா பிரேயர் பண்ணியே பேதுரு 3 தரம் சேவல் கோவி மறுதளிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ ஏசப்பாக்கு பவர் இல்லையா? அவருடைய ஜெபத்துக்கு வல்லமை இல்லையா? ஏசப்பானா யாரு? சிருஷ்டிகர். பூமி அவருக்கு பாதப்பிடி. அவ்வளோ பெரிய தேவனுடைய விண்ணப்பமே பேதுருவை வீழ்ச்சிக்கு நேரா கொண்டு போயிருச்சுன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வராதா? அவருடைய ஜெபம் பவர்ஃபுல்லான ஜெபம் இல்ல, அப்போ பவர்லெஸ் ஆன. இதுக்கு காரணம் என்னன்னா எசேக்கியேல் 14:19ஆம் வசனம் தான். நீ பரிசுத்தமா இருந்தா நீ காப்பாற்றப்படுவ, நீ ஜெபிச்சா நீ காப்பாற்றப்படுவ, நீ மற்றவனுக்காக ஜெபிச்சா நீ தான் பரிசுத்தமாகவே தவிர்த்து மற்றவன் காப்பாற்றப்படுவானுங்கிறதுக்கு நிச்சயம் இல்லை. ஏன் நிச்சயம் இல்லை அப்படின்னா, அந்த மற்றவனும் ஜெபிக்கணும், அவனும் தன்னுடைய தனி ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், மற்றவங்களை ஜெபிக்க சொல்லிட்டு தூங்க கூடாது. பாருங்க, என்ன ஒரு நல்ல தெரிஞ்ச சம்பவம் இருக்கு. ஏசப்பா சிலுவையில அறைய போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெபிக்க சொல்றாரு சீஷர்களிடம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஏசப்பா பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா சீஷர்களும் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு ஏசப்பா கொஞ்சம் போய் பார்க்கும் பொழுது 40ஆம் வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்றார். இப்ப பாருங்க, ஏசப்பா சீஷர்களிடத்துல எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏசப்பா நினைச்சுக்கிட்டாங்க அவங்க எனக்காக பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன? போய் பார்த்தாதான் தெரியுது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையிலும் இதுதாங்க. நீங்க பெரிய பெரிய ஊழியக்கார்கிட்ட இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜெபிக்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், வேதத்தின்படி, வேதம் காட்டுகிற வெளிச்சத்தின்படி அவங்க உங்களுக்காக ரொம்ப கரிசனையோட ஜெபிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஜெபத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் அவங்கள நீங்க ஜெபிக்க சொல்லுங்க. அவங்க ஜெபம் பண்ற அந்த 1 நிமிஷம் கூட பலனாதான் இருக்கும். ஆனா நீங்க அவங்கள ஜெபிக்க சொல்லிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா மறந்துடாதீங்க, அவங்க அங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்காக கரிசனையோட ஜெபிச்சிட்டு இல்லை. ஸோ அப்போ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எசேக்கியேல் 14:19 படி நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க தான் காப்பாற்றப்படுவீங்களே தவிர்த்து உங்க பிள்ளைகளும் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற அந்த மித்தை விட்டுருங்க. உங்க பிள்ளைங்க எப்போ காப்பாற்றப்படுவாங்கன்னா, உங்க பிள்ளைங்களும் பரிசுத்தமா இருந்தா அவங்களும் காப்பாற்றப்படுவாங்க. அவங்க பரிசுத்தமா இருந்தா அவங்க காப்பாற்றப்படுவார்களே அல்லாமல் உங்களுடைய பரிசுத்தத்தினால இன்னொருத்தர் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை நீங்க உங்களுடைய பிரெயின்ல இருந்து எடுத்துருங்க. சத்தியம் சொல்றத விசுவாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சத்தியம்தான் கரெக்டான வழி. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், மற்றவங்கள ஜெபிக்க சொல்லிட்டு நீங்க தூங்கிடாதீங்க. உங்களோட தனி ப்ரேயர்ல ஸ்ட்ராங் இல்லாம ஆயிடாதீங்க. அது இருக்கிறதுல ஒஸ்டான ஒரு ஃபேஸ்.
அவங்களும் ஜெபிக்க மாட்டாங்க, நீங்களும் ஜெபிக்க மாட்டீங்க. சத்ரு பலமாய் மேற்கொண்டு விடுவான். சாத்தான் வந்து டென்ட் போட்டே வீட்டுல உட்காந்துருவான். மத்தவங்கள ஜெபிக்க சொல்லிட்டு நீங்க ஜெபிக்காம இருக்கிறீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த மத்தவங்க வேதத்தின்படி தூங்கிட்டு இருக்காங்க, உங்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கல. இன்னைக்கு நீங்க 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க பரிசுத்தமா இருந்தா நீங்க காப்பாற்றப்படுவீங்க. மற்றவங்கள ஜெபிக்க சொல்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்ல. நாம நம்மளுக்காக ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், மத்தவங்கள ஜெபிக்க சொல்லணும். ஆனா அது மட்டும்தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்க கூடாது. இந்த 2 விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மற்றவர்களுக்கு நம்ம கற்பித்து கொடுப்போம், இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.